காரிய சித்தி கோலம் போட போகிறேன். முதல்ல ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அந்த ரவுண்டை சுற்றி 4 லைன், அப்புறம் அந்த 4 லைனுக்குள்ளேயும் ஒரு லைன், அதை சுற்றி இன்னொரு ரவுண்டு போட்டுக்கணும். இப்போ அந்த கேப்பில் 2 லைன், போட்டதுக்கப்புறம் 16 லைன் வந்துடும். திரும்பவும் அதை சுற்றி ஒரு லைன், ஒரு வட்டம் போட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் 4 லைன் போட்டுட்டு இந்த 4 லைனுக்குள்ளே 11 லைன் வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி போட்டுனதுக்கப்புறம் அதை சுற்றி இன்னொரு ரவுண்டு போட்டுன்றணும். ஸோ இதுக்குள்ளே 48 லைன் இருக்குது. இந்த 48 லைனையும் சுற்றி ஒரு வட்டம் போட்டுன்றணும். போட்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு தாமரைப்பூ, கீழே வரும்போது பீடம் இந்த லைன்ல இருந்தே எடுத்துன்னு வந்துடணும். முதல் இது, ரெண்டாவது, மூணாவது. இப்படி போட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கேப்லையுமே மஞ்சள் வைக்கணும். முதல்ல அந்த மஞ்சள் வைக்கும்போது ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்ன சக்கர பிரச்சோதயாத் அந்த மாதிரி சொல்லி வைக்கணும். இது மாதிரி 48 நாளைக்கு வைக்கணும். 48 மஞ்சள் குங்குமம் 48 நாளைக்கு இதை வைக்கும்போது நம்மளுடைய காரியம் என்ன காரியம் நமக்கு நடக்கணுமோ அதை மனசார வேண்டின்னு செய்யும்போது அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். இந்த கோலத்து பேரே காரிய சித்தி கோலம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் மஞ்சள் வச்சுட்டே இருக்கும்போது நம்ம 48 வாட்டி சொல்லலாம். சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்ன சக்கர பிரச்சோதயாத். அப்படி இது சொல்ல முடியாதவங்க அவங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி 48 வாட்டி சொல்லணும். டெய்லி இதே மாதிரியே கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தூப தீபம் காமிக்கணும். ஊதுபத்தியோ சாம்பிராணியோ காமிக்கணும். முடிஞ்சவா 2மே செய்யலாம். காமிச்சிட்டு கண்டிப்பாக ஒரு கல்கண்டு, அப்படி இல்லைன்னா திராட்சை, இல்லைன்னா பேர்ச்சம்பழம், இதில் எதையாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணணும். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லா இடத்துலையுமே வைக்கணும். வச்சுட்டு 48 நாளைக்கு இதை காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி இடத்துல போட்டதுக்கப்புறமா மறுநாள் காலையில் இதை எடுத்து கால் மிதிப்படாத இடத்துல அப்படியே இந்த கோலத்தை கொண்டு போய் தட்டிட்டு மறுபடியும் ஜலந்தெளித்து அந்த பலகையை சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி அந்த கோலத்தை போட்டுட்டு திருப்பி அதே மாதிரியே தூப தீபம் காமிச்சு புஷ்பம் சாத்தி நம்மளால் எது முடியுமோ கல்கண்டோ திராட்சை ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணி
திருப்பி 48 வாட்டி அந்த சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்ன சக்கர பிரச்சோதயாத்துன்னு சொல்லிட்டு 48 நாளைக்கு நம்ம மனசில் நினச்சது வேண்டினோன்னா அந்த காரியம் கண்டிப்பாக சித்தி ஆகிடும். இது பேர் சுதர்சன சக்கரம்னு பேர்.